வணக்கம் அன்பு உள்ளங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மாடல் வந்து பார்த்திங்கன்னா அசோக் லேலாண்டோட தோஸ்த் எக்ஸல் புது மாடல் வண்டி பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாகவே காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேம் எல்லாமே தோஸ்த் ஸ்ட்ராங்கோடதே தான். தோஸ்த் ஸ்ட்ராங் என்ன இருக்குதோ அதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் அப்படியே உங்களுக்கு இருக்கும். பவர் ஸ்டேரிங்கு 3 வேரியண்ட்டில் வருது. எல்இ, எல்எஸ், எல்எக்ஸ் 3 டைப்பில் உங்களுக்கு வருது. எல்இங்கிறது ஆர்டினரி ஸ்டேரிங் தெரியும் உங்களுக்கு, எல்எஸ்ங்கிறது பவர் ஸ்டேரிங் அதுவும் உங்களுக்கு தெரியும். எல்எக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு ஏசி மாடல் வந்துடும். மற்றபடி டிஜிட்டல் கஸ்டர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது வந்து 3 சிலிண்டர் இன்ஜினு, 1500 சிசி, 70 ஹெச்பி. மெயின் வந்து இந்த எக்ஸலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 ஹெச்பி எக்ஸ்ட்ரா பவர். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 2 டன் 3 டன் போடுறவங்களுக்கு பவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் அல்ல, இதோடைய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8.25 அடி தொட்டி, அதாவது 46.13 சதுர அடி உங்களுக்கு லோடு பாடியோட ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படி கவர் ஆகிக்கும். மெயின் எக்ஸல் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா லாங் அப்படிங்கிறது 8.25 அடி. பழைய தோஸ்த் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா 8.25 அடி வரும். இது வந்து 8.25 அடி. அகலமெல்லாம் சேம் 5.25 அடி வந்துடும். அதேமாரி டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14க்கு 185 ரேடியல் டயரு உங்களுக்கு இதில் வந்துடும். இதில் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் பெருசாக என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18.1 கம்பெனி மைலேஜ். இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் இந்த பால் லோடு ஓட்டுறவங்களுக்கு, லைட் வெயிட் போடுறவங்களுக்கு, எக்ஸ்ட்ரா வந்து தொட்டி காய்கறி இதுங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஒரு 2.5 to 3 டன் போடுறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு அருமையான வண்டி. அது மட்டும் இல்லை, இதோடைய ஆடியோ பேலோடு பார்த்தீங்கன்னா 1400 மக்களே. அதே முதல்ல வந்த ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த தோஸ் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா 1250, அடுத்தது பார்த்தீங்கன்னா 1350. இது எக்ஸல் 1400 பாசிங். சிம்பிளாக நான் கசகசம் சொல்லாமல் மொத்தத்தில் எக்ஸல் பார்த்தீங்கன்னா நார்மலாக தோஸ்த் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தொட்டி அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். 8.25 அடி தொட்டி, அதாவது தோஸ்த் ப்ளஸில் வருதுல 8.25 அடி தொட்டியை அப்படியே இதில் உங்களுக்கு கன்வெர்ட்டாக பண்ணியிருக்காங்க. மைலேஜ் நல்லா கிடைக்கும், மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும். மொத்தத்தில் எக்ஸல் ஒரு கிங்காக இருக்கும். தேங்க்யூ.